guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 8th max exercise 1.2ல 8th sum. Simplify 1 by 2 plus 3 by 2 minus 2 by 5 divided by 3 by 10 into 3 and show that it is a rational number between 11 and 12. ஓகே, வர்ற ஆன்சர்ஸ் வந்து எப்படி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்கன்னா 11 and 12க்கு நடுவில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் இதுக்கு என்ன யூஸ் பண்ணலாம்னா போர்ட் மாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். போர்ட் மாஸ்னா என்ன? பிராக்கெட் ஆஃப் அடிஷன், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன், இதுதான் போர்ட் மாஸ். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் இதில் பி பிராக்கெட் ஆஃப், பிராக்கெட் ஃபர்ஸ்ட் இருக்கா? இருக்கு. பிராக்கெட்டில் இருக்கிறது எப்படி இருக்கு? சப்ராக்ஷனில் இருக்கா? ஓகே, சப்ராக்ஷனா டினாமினேட்டர்ஸ் ரெண்டுமே சேமாக இருக்கணும். பட் இங்கே எப்படி இருக்கு? டினாமினேட்டர்ஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் என்ன செய்வோம்? நம்ம எல்சிஎம் எடுப்போம். ஓகேவா? சரி, இப்போ இது ரெண்டுமே என்ன நம்பர்? ப்ரைம் நம்பராக இருந்துச்சுன்னா எல்சிஎம் என்னவா வரும்? டைரெக்டாக இதோட மல்டிபிள்ஸ் தான் எல்சிஎம்மாக வரும் இல்லையா? ஓகே, இப்போ நான் தனியாக அதை எடுத்து எழுதிக்கிறேன். 3 by 2 minus 2 by 5. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம இதுக்கு எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் ஆஃப் 2 and 5. 2 and 5 is 10. ஓகேவா? எல்சிஎம் வேணால் போட்டு காட்டுறேன். 2, 5. 2 ஃபஸ்ட்டு 2 எடுத்தோன்னா 1, 5 அப்படி இருக்கும். நெக்ஸ்ட்டு 5 எடுத்தோன்னா 1, 1. ஓகேங்களா? அப்போ 5 2s are 10. அப்போ எல்சிஎம் வந்து 10 கிடச்சிருச்சா? இப்போ இதை சால்வ் பண்ணிடலாமா? 3 by 2 into 5 by 5. 2 கூட எதை மல்டிபிள் பண்ணால் 10 வரும்? 5 தான் மல்டிபிள் பண்ணணும். ஸோ மேலே கீழேயும் 5ஆல் மல்டிபிள் பண்ணிட்டோம். 3 5s are 15 by 10. நெக்ஸ்ட்டு 2 by 5. 5 கூட எதை மல்டிபிள் பண்ணால் 10 வரும்? 2. ஸோ மேலே கீழேயும் 2ஆல் மல்டிபிள் பண்ணிடலாம். 2 2s are 4 by 10. ஓகேவா? இப்போ சால்வ் பண்ணிடலாமா? 3 by 2 minus 2 by 5 is equal to 15 by 10 minus 4 by 10. டினாமினேட்டர்ஸ் ரெண்டும் சேமாக இருக்கிறதுனால நியூமரேட்டரை நம்ம சப்ராக்ட் பண்ணிடலாம். அப்போது 15 minus 4 by 10 வரும். 15 minus 4 is 11 by 10. ஓகேவா? இப்போ உள்ளே போட்டுடலாமா? 1 by 2 plus 11 by 10 divided by 3 by 10 into 3. ஓகேவா? சரி, இப்போ இதை வந்து மல்டிப்ளிகேஷன் எழுதிடலாமா? டிவைடில் இருக்கிறத நம்ம எப்படி எழுதுவோம்? ரெசிப்ரோக்கல் எழுதிடுவோமா? 1 by 2 plus 11 by 10 into 10 by 3 into 3ன்னு வரும். 10 10 கேன்சல் ஆயிரும், 3 3 கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்கிற வேல்யூ 1 by 2 plus 11 வரும். இப்போ இது என்ன பண்ணலாம்? இது ரெண்டே கிராஸ் மல்டிபிள் பண்ணி இங்கே ஆட் பண்ணிடலாமா? இது ரெண்டு கிராஸ் மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1 plus 1 by 2 plus 22 by 2ன்னு வரும். அதாவது எல்சிஎம் எடுத்திருக்கோம், 2ஆல் மல்டிபிள் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சரி, இப்போ இது ரெண்டு ஆட் பண்ணிடலாமா? டினாமினேட்டர் சேமாக இருந்தால் 2, கீழே வந்து 1 plus 22. ஆன்சர் வந்து 23 by 2ன்னு வரும். கேன்சல் பண்ணால் 1 2 is 2, இங்கே வந்து 1 2 is 2, ரிமைனிங் 1 இருக்கும். நான் நார்மல் டிவிஷன் வேணால் போட்டு காட்டுறேன். 23 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 2 is 2, 3 அப்படியே வரும். 1 2 is 2, ரிமைனிங் 1. ஸோ மேலே பாயிண்ட் வச்சு ஒரு 0 ஆட் பண்ணுவோம். 0 ஆட் பண்ணிங்கன்னா 10. 5 2s are 10. ஓகேங்களா? இப்போ ஆன்சர் வந்து என்னது? இட் இஸ் ஈக்குவல் டு 11.5. 11.5ன்ற நம்பர் எதுக்குள்ளே இருக்கும்? 11 and 12க்குள்ளே தானே இருக்கும். இப்போ என்ன எழுதிடலான்னா, எஸ், திஸ் நம்பர் 11.5 lies between 11 and 12ன்னு எழுதிடலாம். ஓகேவா? தட்ஸ் ஆல். சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.